ஸோ ஹாய் யூஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பழைய சிவரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்க இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து திருமுக்கூடலில் இருக்கக்கூடிய அப்பன் வெங்கடேஷ் பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்து போய் வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சைடில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இந்த கோவில் தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாள் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு வந்திருப்போம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கோவிலை பார்த்துட்டு அப்புறமா அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு போகிறனாலும் போகலாம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாகவே இந்த கோவில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி இந்த கோவில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து இந்த கோவில் வந்து ஃபுல்லாக மலைக்கு மேலே வந்து இல்லை, ஆனால் மலைக்கு நீங்கள் ஏறுற வழியில் வந்து உங்களுக்கு இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாலாறில் தான் வந்து இந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பெருமாளுக்காக வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான நிலையில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பார். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே வந்து அப்பியரன்ஸ் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுச்சு. ஸோ ஆனால் இப்போ வந்து புதுசாக ரெனோவேட் பண்ணி உங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து புதுசு மாதிரியே இருக்குது. ஸோ இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 4 நிலை ராஜகோபுரத்தை நம்ம வந்து கடந்து உள்ளே போனதுக்கப்புறமா தான் வந்து சுவாமியோடைய சன்னதியே நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருமுக்குடல். ஸோ 3 நதியுமே வந்து ஒன்றா மீட் பண்ணுறதுனால இதை வந்து திருமுக்குடல்னு சொல்கிறாங்க. ஸோ செய்யாறு, பாலாறு, அப்புறமா வேகவதி ஆறு, ஸோ அது வந்து எல்லாமே ஒரே இடத்துல மீட் பண்ணுறதுனால இது வந்து திருமுக்குடல்னு வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ ராஜகோபுரம் தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் பெருசாகவும் ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறார். ஸோ அதே மாதிரி தாயாருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அகோபிலவல்லி தாயார்ன்ற பேரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இந்த கோவிலில் பாருங்கள், நிறைய பழமையான கல்வெட்டுகளாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாமே இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க கைஸ். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டு தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க கைஸ். ஸோ கோவிலில் நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அகோபிலவல்லி தாயாருடைய சன்னதி தான் நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வந்து பார்த்திங்கன்னா சாந்த ஸ்வரூபமாக நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. ஸோ அவர் வந்து அமர்ந்த நிலையில், அப்புறமா அவருடைய மடியில் வந்து தாயார் உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவும் சிற்பம் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளேயில் போடுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பலிபீடம், அதுக்கப்புறமா வந்து கொடிமரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 12 ஆழ்வார்களுடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்குது. ஸோ அதை நான் என்னென்னு இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுன்ற ஒரு முனிவர் வந்து இருந்தார். ஸோ விஷ்ணுன்ற முனிவர் வந்து மற்ற முனிவர்கள்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தார். ஸோ நான் இப்போ வந்து பெருமாளை போய்ட்டு தரிசனம் பண்ணணும், எங்கே போய்ட்டு பெருமாளை நான் வந்து தரிசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டார். ஸோ எந்த கோவில் அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டார். ஸோ அதுக்கு வந்து நிறைய முனிவர்கள் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து மாரிச்ச முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து சொன்னார், ஸோ இந்த பத்மகிரின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஸோ பத்மகிரின்னா வந்து இந்த இடம் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். ஸோ இந்த கோவில் வந்து மலை மேலே இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து பத்மகிரின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த மாரிச்ச முனிவர் வந்து இந்த பத்மகிரி கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அங்கே வந்து பெருமாள் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அவதாரத்தில் நமக்கு வந்து சூப்பராக காட்சி அளிப்பார்னு சொன்னார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிரி ரிஷியோடைய கதையுமே வந்து சொன்னார். ஸோ அவர் வந்து இந்த மலை மேலே வந்து இருந்து தவம் பண்ணி அவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வந்து பார்த்து அவர் வந்து வரம் கேட்டார். ஸோ நீங்கள் வந்து இங்கேயே வந்து தங்கி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்று லக்ஷ்மி நரசிம்மர் வந்து இங்கேயே வந்து தங்கி எல்லா மக்களுக்கும் வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களுமே வந்து போயிட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வந்து போய் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. ஸோ ரொம்ப சின்ன ஸ்தல வரலாறு தான். ஸோ
இப்போ இந்த கோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த கோவிலில் வந்து அழகழகான சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ மேலே கோபுரத்தில் கூட வந்து பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவும் அழகாக இருக்குது கைஸ். ஸோ கலர்ஃபுல்லாக பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ தூணில் கூட வந்து நிறைய சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோவில் வந்து மலைக்கு போகிற வழியில் தான் நான் அமைஞ்சிருக்கேன். ஸோ ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து மலை ஏற போகிறோம். ஸோ இந்த மலைக்கு மேலே வந்து நம்ம என்ன இருக்குன்றதை நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ இங்கே வந்து தூணில் வந்து அழகாக சிற்பங்கள் எல்லாமே வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்தே பார்த்தேன், கொஞ்சம் மலைக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸு கொஞ்சம் சின்னதாக தான் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஏறிடும்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் நிறைய படிக்கட்டு வந்து இருக்குது. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஏறணும்னு வந்து முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஏறணும். ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடந்து கூட வர தேவையில்ல கைஸ். அப்படியே கார் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து வேறு ரூட்டு கூட வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து கார்லேயே நீங்கள் வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ சப்போஸ் நடக்க முடியலன்னா வந்து காரில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான் கைஸ் இருக்குது இந்த கோவிலுக்கு வரணுன்னா. ஒரு 15 ஸ்டெப்ஸ் தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ரொம்ப ஈஸி தான், நடந்து வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் என்ன ரொம்ப டேப்பராக ஏறும், அவ்வளோதான். ஸோ ஆனால் இதுக்கு மேலே வந்து இன்னொன்று ஒரு படிக்கட்டு ஏறுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் ஏறது கஷ்டம். பட் இருந்தாலும் ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, நம்ம வந்து படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு மண்டபம் வந்து இருக்குது. ஸோ 4 கால் மண்டபம், ராஜகோபுரம் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஏரியா வந்தாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் படிக்கிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செமையாக சில்காத்து அடிக்குது. நிறைய பேர் ஏறி வராங்க கைஸ். ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக கோவில் மாதிரிலாம் இல்லை. மலை இருக்குது, கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மண்டபம் தான் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பெருமாளுக்கான மண்டபம். ஸோ இங்கே வந்து போன தமிழ் ஃபெஸ்டிவல் தைப்பொங்கல், காணும் பொங்கல் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அப்போ வந்து காஞ்சிபுரத்துலேருந்து பெருமாள் இங்கே தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு நாள் வந்து இவர் தங்க வைப்பாங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இந்த பழைய சீவரம் லக்ஷ்மி நரசிம்மருக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வந்து இங்கே தூக்கிட்டு வந்து இந்த மலை மேலே இங்கே இந்த மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்து எல்லாருமே தரிசனம் பண்ண பிறகு அவர் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் காஞ்சிபுரத்துக்கே வந்து போவாங்க. ஸோ அது வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த காஞ்சிபுரத்துலேருந்து பெருமாளை வந்து எடுத்துகிட்டு வராங்க பார்த்திங்களா. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாகவே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மலை உற்சவம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க ப்ளீஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து வாழை இலையெல்லாம் கட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேலே கோபுரத்துக்கு மேலெலாம் ஏறி சீரியல் லைட்டிங்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க பார்த்திங்களா. ஸோ அது எல்லாமே வந்து நேற்று அவ்வளோ ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி முடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதோடைய இதுதான் நம்ம வந்து கீழே பார்த்தோம்.
ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மண்டபத்தை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இந்த சிவன் சன்னதி வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இந்த மண்டபம் வந்து எப்போதுலேருந்தே இருக்குது கைஸ். இந்த கோவில் நம்ம வந்து கீழே பார்த்தோம் பார்த்திங்களா, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரோட கோவில். ஸோ அதை வந்து எப்போ கட்டப்பட்டுச்சோ அப்போ தான் இந்த மண்டபமும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம்லாம் நடத்துகிறாங்க பார்த்திங்களா. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஷெட்டு மாதிரி வந்து சிவனுடைய சன்னதியுமே வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஏறி வரத்துக்கு வந்து இன்னொன்று ஒரு ரூட்டு கூட இருக்குது போல கைஸ். நிறைய பேர் அவங்களுடைய 2 வீலர் கூட வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த வழி தெரில. ஸோ ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே கூலிங்காக சில் காத்தோட நிறைய செடி கொடி செமையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கே. ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் க்ரீனிஷாக இருக்குது கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியநாதீஸ்வரருடைய ஆலயம். ஸோ இங்கே வந்து சிவன்லிங்கம் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து தைலநாயகியோடைய சிற்பமும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ தைலநாயகினா வந்து அம்மனுடைய சன்னதி தான். ஸோ இதுதாங்க சிவனுடைய சன்னதி. ஸோ இவருக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நந்தி தேவருடைய சிற்பமும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு கைஸ். ஸோ நீங்களும் இந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே ஏறி வந்து இந்த சிவனுமே வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், எடுத்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.